மூமின்கள் சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே தான் இருப்பார்கள் என்ற செய்திகளை அல்லாஹு தாலா சூரத்து ஆல இம்ரானுடைய 134வது வசனம் தொடக்கம் 136வது வசனம் வரை அல்லாஹு தாலா தெளிவாகவே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எவ்வாறு ஆரம்பிக்கின்றான் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வல்லர்ராயி, மூமின்களை பொறுத்தவரையிலே, உண்மையான மூமின்களை பொறுத்தவரைகளே, இவர்கள் எப்பொழுதெல்லாம் இன்பமாக இருக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் துன்பமாக இருக்கிறார்களோ, துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே நல்ல முறையிலே செலவு செய்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, நமது நடைமுறைகளை பார்க்கின்றோம். இன்பமாக நல்ல சந்தோஷமான முறையிலே இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வோம். ஆனால் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகின்ற பண்பு, மூமின்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு, எங்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுதும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதும் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, மூமின்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு பண்புகளிலே ஒரு பண்புதான் வல் காதிமீன் அல் கைல, தங்களுக்கு கோபம் ஏற்படுகின்ற பொழுது, நாங்கள் சில சந்தர்ப்பங்களில், சில நடைமுறைகளின் போது, சில கருத்தாடல்களின் போது சில கோபங்கள் ஏற்படும். அவ்வாற அவ்வாறான கோபமான நிலைகளில் அந்த கோபத்தை மென்று விழுங்கி, கோபத்தை இல்லாமலாக்கி நல்ல முறையிலே நடந்து கொள்வார்கள். இது மூமின்களிலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பண்பு என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றான். அது மாத்திரம் கிடையாது, வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் பலதரப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு கோபம் ஏற்படக்கூடியவாறு அல்லது தவறிழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மனிதர்களை நல்ல முறையிலே மனதால் ஏற்று மன்னிக்க கூடியவர்களாக இந்த மூமின்கள் இருப்பார்கள் என்ற செய்தியினையும் அல்லாஹு தாலா இந்த அல் குர்ஆனிய வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தாலா இவ்வாறான நல்லறங்கள் நலவுகள் செய்பவர்களை அல்லாஹு தாலா அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். தொடராக இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், வல்லதீன, இந்த மூமின்களை பொறுத்தவரையிலே மூமின்கள் எவ்வாறு இருப்பார்கள் தெரியுமா? இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும், இந்த மூமின்கள் அவர்கள் பாவம் செய்து விட்டால், அவர்கள் யாருக்காவது அநியாயம் செய்து விட்டால் அல்லது தவறிழைத்து விட்டால், இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? நாங்கள் உண்மையிலே மனிதர்களாக இருக்கின்றோம். தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறான தவறுகளும் பாவங்களும் எங்களை மிகைக்கின்ற பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற செய்தியினை, அவ்வாறு இருந்தால்தான் மூமின்களுடைய பட்டியலில் நீங்கள் ஆக முடியும் என்ற செய்தியினை அல்லாஹ் தாலா இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே சொல்லுகின்றான். ذكرுல்லாஹ வஸ்ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொள்வார்கள். தாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது, தாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வை உடனடியாக நினைவு கூர்ந்து கொள்வார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர யார் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றான்? எனவே அல்லாஹ்விடத்திலே உடனடியாக இறைஞ்சி கேட்பார்கள், பாவங்களை மன்னிக்குமாறு இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள். இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியினை அல்லாஹு தாலா இந்த தொடராக இந்த வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தான் செய்த பாவத்திலே, தான் செய்த தவறிலே, தான் செய்த தவறான விஷயத்திலே அவர்கள் ஒருபோதும் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்ற செய்தியினை முக்கியமான ஒரு செய்தியாக, மோமின்களுடைய பண்பாக எங்களுக்கு அல்லாஹ் தாலா அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது எவ்வாறு அல்லாஹ் தாலாவை நெருங்குகின்றோமோ, எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொள்றோமோ, அதனை போல மூமின்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான விடயம்தான், ஒரு தவறு செய்து விட்டால் திரும்ப அந்த தவறை செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தவறிலே நிலைத்திருக்காத ஒரு மனிதனாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் மூமின்கள் இருந்தால், இப்படியான செயற்பாடுகளுடன் ஒரு மூமின் வாழ்ந்தால், அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே இவர்களுக்கு விசேடமான ஒரு தன்மையை சொல்லுகின்றான். சுவர்க்கத்திலே மிகவும் உன்னதமான இடத்திலே இருப்பார்கள் என்ற செய்தியினை அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான், உலாஇக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்துன் மிர் ரப்பிஹிம், அல்லாஹு தாலாவிடத்திலே இவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? அல்லாஹுடைய மக்ஃபிரத் கிடைக்கின்றது, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது.
இவர்கள் பாவம் செய்து விட்டார்களா, தவறு செய்து விட்டார்களா, அல்லாஹ் தாலா முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இது முதலாவது செய்தி. இன்னும் வஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். இவர்கள் இவர்களுக்கு மிகவும் மிகப்பெரிய சொர்க்கம் இருக்கின்றது. அங்கே ஆறுகள், சொர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய வண்ணம் அவர்கள் அந்த சுவர்க்கங்களில் நிலைத்திருப்பார்கள். இவ்வாறான அமட்களை, நற்காரியங்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ இவர்களுடைய கூலி நல்லதாகவே இருக்கும் என்ற செய்தியினை அல்லாஹ் தாலா சூரத்து ஆல இம்ரானிலே எங்களுக்கு தெளிவான முறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய இறை நேசர்களே, நோன்பு என்பது பல நல்லறங்களை செய்து பல பல இபாதத்துக்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய இறை நேசர்களே, அல்லாஹு தாலா ஜகாத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுமாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஜகாத் என்பது அல்லாஹு தாலா மனிதனுக்கு கடமையாக்கிய மிகவும் முக்கியமான கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்றது. இந்த ஜகாத் என்பது இஸ்லாத்தினுடைய ருக்குன்களில், மிகப்பெரிய கடமைகளில், மிகப்பெரிய ருக்குன்களில் ஒரு ருக்குனாக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம், ஒரு அடியான் அல்லாஹு தாலா தான் கடமையாக்கி விட்டான் என்ற ஒரு எண்ணத்திற்காக தனது தனக்கு முழுமையான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஆசையோடு செய்கின்ற ஒரு இபாதத்தான் இந்த ஜக்காத் என்கின்ற இபாதத்தாகும். அது மாத்திரம் கிடையாது. ஜக்காத்தை பொறுத்தவரையிலே தனது சொத்து செல்வங்கள் அழியாமல் நிலைத்திருப்பதற்காக, தனது சொத்து செல்வத்திலே எந்தவித அழிவும் வந்துடாமல் இருப்பதற்காக நிறைவேற்றுகின்ற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உன்னதமான இபாதத் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு பரக்கத் நிலைத்திருப்பதற்காக வேண்டி, பரக்கத் இல்லாமல் போகாமல் இருக்க இந்த ஜக்காத் மிகவும் முக்கியமான ஒரு ஒரு பங்கு வகிக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. ஜக்காத் கொடுப்பதனூடாக ஏழைகளுடைய உள்ளங்களிலே நாங்கள் சரியான முறையிலே நிலைத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகும். ஏழைகள் எங்களோடு சந்தோஷமாக நல்ல முறையிலே அன்பாக நடந்து கொள்வதற்கான மிகவும் பெரிய வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, மிகவும் முக்கியமான ஒரு செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதரங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய கஞ்சத்தனம், ஒரு மனிதனுடைய பகீல் தன்மை இல்லாமல் ஆகுவதற்கான மிகவும் முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த ஜக்காத் என்பதை நாங்கள் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், இத்தகு ஷுஹ ஃப இன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கபலக்கும். கஞ்சத்தனம் என்பது, கஞ்சத்தனத்திலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கஞ்சத்தனத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னால் இருந்த எத்தனையோ சமூகத்தினரை அழித்திருக்கின்றது என்ற செய்தியினை அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு ஏவிருக்கின்ற, அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு உரிமை, ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஜக்காத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்தை யார் கொடுக்க வேண்டும், ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தாலா அல் குர்ஆனினூடாக, சுன்னாவினூடாக தெளிவான முறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் எங்களுக்கு ஜக்காத்தை யாருக்கு வழங்க வேண்டும், எத்தனை கூட்டத்தாருக்கு வழங்க வேண்டும், இவர்கள் தான் ஜகாத் பெற தகுதியானவர்கள் என்ற செய்தியினை அழகாகவே அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. அவ்வாறு அல் குர்ஆன் எங்களுக்கு 8 கூட்டத்தாருக்கு ஜகாத் வழங்குமாறு எங்களை ஏவிக் கொண்டிருக்கின்றது. அதிலே முதலாவது நபர்தான் ஃபுகரா, ஏழைகள், பரம ஏழைகளுக்கு இவர்கள் ஜகாத் பெற தகுதியானவர்கள். ஒல் மசாக்கின், இன்னும் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. மூன்றாவதாக ஒல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூலிப்பவர்களுக்கும் ஜகாத் ஒரு பங்கு இருக்கின்றது. நான்காவதாக ஒல் முஅல்லஃபத் குலூபுஹும், யாரெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஜகாத்
அவர்களும் பெற தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். ரிகாப் என்று சொல்லுகின்ற பொழுது அடிமைகளாக இருக்கின்றவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்க நாங்கள் முடியும். ஜக்காத் பெற அவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் மீன், யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கின்றார்களோ, கடன் பெற்று கொடுக்க முடியாத நிலைமையிலே இருக்கின்றார்களோ, இவர்களுக்கும் நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க முடியும். ஒஃபி சபீலில்லா, 7வது கூட்டத்தினர் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்பவர்கள், கல்விக்காக மாணவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் செல்லுகின்றார்களோ அவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்க முடியும். அவர்கள் ஜக்காத் பெற தகுதியானவர்கள் என்ற செய்தியினை எங்களுக்கு அல் குர்ஆன் சொல்லுகின்றது. கடைசியாக வபின் சபீல், வழிப்போக்கர்களாக இருக்கின்றவர்களும் அவர்களும் ஜக்காத் பெற தகுதியானவர்கள் என்ற செய்தியினை 8 கூட்டத்தாரினை எங்களுக்கு அல் குர்ஆன் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. எங்களுக்கு இவர்கள்தான் ஜக்காத் பெற தகுதியானவர்கள், ஜக்காத் பெற தகுதியான கூட்டத்தார்கள் என்ற செய்தியினை எங்களுக்கு அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே தங்கம், வெள்ளி மற்றும் கால்நடைகள், நாங்கள் பயன்படுத்துகின்ற வியாபார பொருட்கள், தானிய வகைகள் போன்ற பொருட்களிலே ஜக்காத் கடமையாகும். இவ்வாறான இந்த விடயங்களிலே நாங்கள் சரியான முறையிலே ஜக்காத்தை கணக்கிட்டு சரியான முறையிலே யாருக்கு கொடுக்கின்றோம், யாருக்கு கொடுத்தால் சரி என்பதை நாங்கள் நிதானமாக கொடுக்க வேண்டும். மாறாக இவ்வாறு குறிப்பிடப்பட்ட இந்த கூட்டத்தாரை தவிர்த்து தனது தந்தைக்கு கொடுக்கின்றேன், தனது குழந்தைகளுக்கு கொடுக்கின்றேன், தனது அண்டை வீட்டாருக்கு கொடுக்கின்றேன் என்ற காரணங்களை எல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஜக்காத் சரியான முறையிலே ஜக்காத்தினுடைய அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால், ஜக்காத்தினுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால், ஜக்காத்தினூடாக கிடைக்கின்ற பிரதிபலன் எங்களுக்கும் கொடுக்கின்றவர்களுக்கும் சரியான முறையிலே அமைய வேண்டுமாக இருந்தால், யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்க வேண்டுமோ, எப்போது கொடுக்க வேண்டுமோ அந்த நடைமுறைகளை நாங்கள் கட்டாயமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தாலா ஆக்கியுள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தாலா எவ்வாறு ஜக்காத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுமாறு கூறியிருக்கின்றதோ, எவ்வாறு ஜக்காத்தை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றதோ, அதனை போல ஜக்காத் கொடுக்காமல் இருப்பவர்களை பற்றியும் அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே எச்சரித்து கூறுவதனை, ஜக்காத் கொடுக்காமல் யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர் ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது, கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையை அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினையும் அல்லாஹ் தாலா பல அல் குர்ஆனிய வசனங்களினூடாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவதனை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, நாங்கள் புனிதமான ரமதானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எமது சொத்து செல்வங்களை ஜக்காத் கொடுப்பதினூடாக, நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதனூடாக எமது சொத்து செல்வங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இந்த புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே பல நல்ல அமல்கள் செய்வதற்கான மிகவும் அதிகமான வாயில்கள் திறந்திருக்கின்றது. அது இபாதத்தாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம், தஹஜ்ஜுடைய நேரத்திலே வழிபடுகின்ற அந்த வழிபாடுகளாக இருக்கலாம், ஏழைகளுக்கு உணவளிப்பதாக இருக்கலாம், இன்னொரு எத்தனையோ செயற்பாடுகள், எத்தனையோ விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே இவ்வாறான விடயங்களை கொண்டு நாங்கள் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும், முழுமையாக பயனடைந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா சூரத்து சபாவுடைய 39வது வசனத்திலே ஜக்காத் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது சம்பந்தமாக ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகின்றான். குல், நபியே நீங்கள் கூறுங்கள், இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதி வ யக்திரு லஹு. அல்லாஹ் தாலா தனது அடியார்களிலே யாரை நாடுகின்றானோ, யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு ரிஸ்கை அதிகரிக்கின்றான். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு சொத்து செல்வங்களை அதிகமாக கொடுக்கின்றான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் தொடர்ச்சியாக, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றீர்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் தஆலா நீங்கள் தர்மம் செய்த விடயத்திலிருந்து ஒன்றையேனும் குறைத்து விட மாட்டான், அதனுடைய பிரதியீட்டை அவ்வாறு எங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்ற மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியினை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, யதார்த்தமாக வெளிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சில
சொத்து செல்வங்களை அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான். நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு சிறிய ஒரு குறைபாடு ஏற்பாடுகின்றது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு நேரடியாகவே தோன்றும். வெளிப்படையாக அப்படி ஒரு செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹுடைய தூதருடைய அந்த சொல்லியிருக்கின்ற செயற்பாடுகள், அல்லாஹுடைய வாக்குறுதிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்ற பொழுது, செலவு செய்த சொத்திலிருந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, எந்தவித குறைவும் ஏற்படாது. அல்லாஹு தாலா அதற்கான கூலியினை பிரதியிட்டே தந்தையாகுவான் என்ற செய்தியினை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவினூடாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, அல்லாஹ்வை நாங்கள் எவ்வாறு பயப்பட்டு கொள்ள வேண்டுமோ, எந்த முறையிலே பயப்பட்டால் சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு இறைஞ்சக்கூடிய அந்த நிலைமை ஏற்படுமோ, அவ்வாறான நிலையிலே நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தோடு சரியான முறையிலே இணைந்திருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எப்போதும் பயணித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது நன்மைகளை அதிகமாக வாரி வாரி வழங்கக்கூடிய மிகவும் உன்னதமான ஒரு மாதமாகும். நலவுகளை போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான மாதமாகும். எங்களுடைய பல்வேறுபட்ட இபாதத்துகளை ஒருமித்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதிகமான துஆக்களை இந்த மாதத்திலே செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலாவுடன் நெருக்கத்தை எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகின்ற மிகவும் பெரிய ஒரு ஆயுதமாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத் என்பதாக எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே இந்த இபாதத்தை தொடர்ச்சியாக இந்த ரமலானுடைய மாதங்களில் செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். இன்னும் நஃபிலான தொழுகைகளை நாங்கள் விட்டு விடாமல் சரியான முறையிலே தொழுது கொள்ள வேண்டும். தராவீஹ் தொழுகைகளை நாங்கள் நல்ல முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஜமாத்துடன் தொழுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு உதவுகின்ற அந்த மனப்பான்மைகளை நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ்ஜிலே 77வது வசனத்திலே ஒரு செய்தியினை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅ்புது ரப்பக்கும். அல்லாஹ்வினுடைய ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் ருக்கு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்து கொள்ளுங்கள், சிரம்பணிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் நல்ல முறையிலே வணங்கிக் கொள்ளுங்கள். வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா தொடராக எங்களுக்கு இந்த அல் குர்ஆனிய வசனத்தினூடாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான பயன்படுத்தியவர்களாக, ரமலானுடைய மாதத்திலே சரியான முறையிலே தொழுகையினை நிறைவேற்றியவர்களாக, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜக்காத் கொடுத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியுள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையினை நாங்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பலஸ்தீன மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் கொஞ்ச நேரமாவது அவர்களுடைய அந்த நிலைமைகளுக்காக, உடைமைகளுக்காக, உயிர்களுக்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல மக்கள் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரமும் ஜும்ஆவுடைய மொழிபெயர்ப்பை